Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papers ல உள்ள numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2018 செப்டம்பர் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 43ல ஒரு numerical problem கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, what is the de Broglie wavelength of the electron of kinetic energy 120 electron volt? This is the problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 8 dual nature of radiation and matterலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 120 எலக்ட்ரான் வோல்ட். என்ன கேட்டிருக்காங்க? டி ப்ராக்லி வேவ்லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 120 எலக்ட்ரான் வோல்ட். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறத ஜூலில் கன்வெர்ட் பண்ணிக்கணும், பிகாஸ் ஜூல் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 120 இதை சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானால் மல்டிப்ளை பண்ணணும். 1.6 × 10⁻⁻19. திஸ் இஸ் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். இதால் மல்டிப்ளை பண்ணோம்னா எலக்ட்ரான் வோல்ட் ஜூலாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? we have to find the de Broglie wavelength lambda. So what is the formula we are going to use? Is formula to be used. Lambda is equal to h divided by under root of 2mke. இங்கே ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், கேஇ அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் நமக்கு தெரியும், அதே மாதிரி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லேம்டாவை கண்டுபிடிச்சிடலாம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6.63 into 10⁻⁻34 joule second. Mass of the electron is equal to 9 into 10⁻⁻31 kilogram. Kinetic energy already எழுதியிருக்கோம். Therefore இந்த values substitute பண்ணுவோம். Lambda is equal to 6.63 into 10⁻⁻34 divided by under root of 2 into 9 into 10⁻⁻31 into 120 into 1.6 into 10⁻⁻19. ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு லாக் எடுத்து பண்ணிங்கன்னா இந்த கேல்குலேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். ஆஃப்டர் டூயிங் த கேல்குலேஷன் we will get lambda is equal to 1.13 into 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ 10⁻⁻10 மீட்டரை நம்ம வந்து ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு எழுதலாம். therefore lambda is equal to 1.13 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஸோ வேவ்லென்த் ஆஃப் த எலக்ட்ரானை நம்ம மீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை ஆங்ஸ்ட்ராமில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆன்சரை கொடுக்கலாம். ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டில் ஜென்ரலாக வேவ்லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால 10⁻⁻10 மீட்டரை ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.